Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel sparklehomemaker. இன்னைக்கு broccoli வச்சு 65 தான் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கீழ subscribe பட்டனை click பண்ணுங்க. கூட bell symbol click பண்ணா அதை ஆல்ரெடி press பண்ணுங்க. Let's go to the video. broccoli வந்து சின்ன பஞ்சா நான் கட் பண்ணிக்க போறேன். சேம் நம்ம காலிஃப்ளவர் செய்யற அதே மெத்தட் தான். காலிஃப்ளவர் ரொம்ப ரஃப்பா இருக்கும். சோ ரொம்ப நேரம் குக் பண்ணனும். இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கனால நமக்கு 1 or 2 செகண்ட் தான் நம்ம குக் பண்ணனும். க்ளீன் பண்றதுக்காக தண்ணியை சுட வச்சிட்டு broccoli சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கல் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு க்ளீன் பண்றதுக்காக நம்ம தண்ணியை சுட வச்சுக்கலாம். கொதிக்க வைக்க கூடாது. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கனால broccoli வந்து அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிரும். சோ லைட்டா தண்ணியை வந்து புளியா வர அளவுக்கு நம்ம சுட வச்சுக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிட்டு 1 or 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டு அதை தனியா ட்ரைன் பண்ண வைக்க போறேன். காலிஃப்ளவர் இருக்க மாதிரி அதே மாதிரி பூச்சி புழுலாம் இதுலயும் இருக்கும். சோ அதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணனும். இப்போ மேரினேஷனுக்கு பாத்தீங்கன்னா salt 1 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக. கார்ன்ஃப்ளவர் இல்லனா நீங்க கடலை மாவு இல்லனா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஆச்சி சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்துட்டு broccoli சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிருச்சு. ஆயிலை ஹீட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணா போதும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சிருந்தா போதும். ஆயிலில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஆயில் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தான் வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அந்த கடலை மாவு சேர்க்குறது. அது வந்து மசாலா வந்து நல்லா பைண்ட் பண்ணி ஒட்டாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான broccoli 65 ரெடி ஆயிடுச்சு. இது சாதாரணமாக ஒரு ரச சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது கூட உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி டீ டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான broccoli 65 ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். until bye bye sparklehomemaker. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சேர்ந்து பயணிப்போம்.